இன்றைய 5 முக்கிய செய்திகள். அல்ஜினேட் குழு தொகுதியில் கிடைத்த வெற்றிக்கு பின் எந்தெந்த உட்தொகுதிகளில் யார் பொறுப்பு வகிப்பார்கள் என்பதை பாட்டாளி கட்சி அறிவித்துள்ளது. பாட்டாளி கட்சி தலைமை செயலாளர் பிரீத்தம் சிங் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்வார். எதிர்க்கட்சி தலைவரின் கடமையை சரிவர செய்ய திரு பிரீத்தமுக்கான ஊழியர்களும் வளங்களும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். அல்ஜினேட் குழு தொகுதியில் கிடைத்த வெற்றிக்கு பின் எந்தெந்த உட்தொகுதிகளில் யார் பொறுப்பு வகிப்பார்கள் என்பதை பாட்டாளி கட்சி அறிவித்துள்ளது. திரு ஃபைசல் மனாப்பின் காக்கி புக்கித் தொகுதியை இனி திரு ஃபட்லி ஃபவுசி பார்த்துக்கொள்வார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சேவையாற்றிய செரங்குன் தொகுதியை இனி திரு கெனத் டியோங் பார்த்துக்கொள்வார். தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி உறுப்பினர் கெவ்ரின் லிம் பொது தேர்தலில் எடுத்த முடிவுக்காக பின்னர் குறை சொல்லக்கூடாது என்று கூறியுள்ளார். திருவாட்டி லிம்மின் கட்சி தாம்பனீஸ் செம்பவாங் குழு தொகுதியில் போட்டியிட்டு தோற்றது. அந்த 2 தொகுதிகளிலும் கட்சி அதன் முன்பணத்தையும் இழந்துள்ளது. அண்மைய பொது தேர்தலில் வாக்களிக்காத சிங்கப்பூரர்களின் விகிதம் இதுவரை இல்லாத வகையில் அதிகமானது. சிங்கப்பூரர்களில் ஏறத்தாழ 92 விழுக்காட்டு வாக்காளர்கள் மட்டும் இந்த முறை வாக்களித்துள்ளனர். வாக்கு அளிக்காதவர்களின் ஒட்டுமொத்த விகிதம் 7.53 விழுக்காடு. மவுண்ட் பேட்டன் தனி தொகுதியில் கிட்டத்தட்ட 12 விழுக்காட்டினரும், தஞ்சோங் பகார் குழு தொகுதியில் கிட்டத்தட்ட 11 விழுக்காட்டினரும் வாக்களிக்க வரவில்லை. விசாக் தினத்துக்கு முந்தைய நாள், அதாவது மே 11ஆம் தேதி குறிப்பிட்ட எஸ்பிஎஸ் டிரான்சிட் ரயில்களும் பேருந்துகளும் கூடுதல் நேரம் சேவை வழங்கவிருக்கின்றன. வடகிழக்கு பாதையின் புங்கோல் கோஸ்ட், ஹார்பர் ஃப்ரண்ட் நிலையங்களிலிருந்து நள்ளிரவுக்கு பின் அரை மணி நேரம் கழித்து இறுதி ரயில் புறப்படும். 17 பேருந்து சேவைகளின் சேவை நேரமும் நீடிக்கப்படுகிறது. மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்.